கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு தௌஃபீக், அல்லாஹு தாலா எங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி தீனுடைய விஷயங்களை கேட்டு எங்களுடைய ஈமான்ல ஒரு தரத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தாலா தந்து கொண்டே இருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட உலகத்துடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு தூரம் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோம். சிலவங்களோட வாழ்க்கை பயணம் ஆரம்பித்து அவங்களோட வாழ்க்கையில் அரைவாசி முடிஞ்சு, சிலவங்களோட முக்காவாசி முடிஞ்சு, சிலவங்க இப்போதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்பயோ ஒரு நாள் எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு நாள் முடியது. அந்த வாழ்க்கை எப்போ முடியுதோ அன்றைக்கு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ கேட்டோமோ அதனுடைய யதார்த்தம் எல்லாம் எங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கை வெறுமனே அந்த ஆகாரத்துடைய வாழ்க்கையோட பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. துனியாவுக்கு வர முன்னால இன்னைக்கு துனியாவுடைய ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு பெரிய ஒரு சவாலான விஷயம். பிள்ளைகளோட படிப்பு, எங்களோட பொருளாதாரம், எங்களுக்கு வந்திருக்கிற நோய், எங்களோட பிரச்சனை, இன்னைக்கு எங்களுக்கு ஆக ஒரு சீரியஸான, ஆக ஒரு பயங்கரமான விஷயமாக இந்த கண்கூடாக பார்க்குற விஷயங்கள் தான் மாறிடு. ஆனால் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷனை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹு தாலா உலக மக்கள் எல்லாரோட பட்ஜெட்டையும் முடிவு செஞ்சாங்க. உலகத்துல எத்தனை கோடி மக்கள் வாழ்வாங்க, அந்த எல்லா மக்களுக்கும் தேவையான தண்ணி, சாப்பாடு, ஊட்டுடைய வசதி, எல்லா விஷயம், உடுப்பு, எல்லாத்தையும் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டான். எல்லாரோட பட்ஜெட்டையும் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலா படைக்கிறான். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலா படைச்சி அவங்களோட முதுவை தடாவுறான். தடவி ஒரு புடி அல்லா எடுக்கிறான். எடுத்து சொன்னானாம், இதெல்லாம் சொர்க்கம் போ அப்படின்னு. இன்னொரு டிப் தடாவி ஒரு புடியை எடுத்து இதெல்லாம் நரகம் என்று சொன்னான். அப்ப யாரு சொர்க்கவாதி யாரு நரகவாதி என்றது எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னே அல்லாஹ் முடிவு செஞ்சான். இந்த ஹதீஸை கேட்டதோட சஹாபாக்களுக்கு பயம் பிடிச்சு சொன்னா, யார சொல்வா, என்ன சொல்றீங்க? அல்லாஹ் ஏற்கனவே சொர்க்கவாசி யாரு நரகவாசி யாருன்னு முடிவு செஞ்சா நாங்க ஏன் உலகத்துல கஷ்டப்பட்டோம்? ஏன் கஷ்டப்பட்ட அமல் செய்யற, தியாகம் செய்யறதெல்லாம் ஏன்? அல்லாஹ் சொர்க்கம் என்று முடிவு செஞ்சா உறுதி சொர்க்கம் வைத்துருவோம். நரகம் என்று முடிவு செஞ்சிருந்தா நாங்க என்ன செஞ்சோம், என்ன செய்ய? தொழுந்தும் வேலல்ல, ஓதியும் வேலல்ல, எந்த அமலும் பிரயோசனம். ஆச்சரியமான ஒரு கேள்வி, ஆச்சரியமான ஒரு பதில். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு பதறாது, ஒன்னும் யோசிக்கவாங்க. ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. லேசான ஒரு பதில். ஒவ்வொருத்தரும் எதுக்காக படைக்கப்பட்டாங்களோ அந்த விஷயம் உலகத்தில் அவருக்கு லேசா இருக்கு. ஒருத்தர் நரகவாசி என்று முடிவு செய்யப்பட்டிருந்தா அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணாலும் நல்லது ஏறாது. அதுக்கு நல்ல உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல வாழ்ந்த காஃபிர்கள். நபியோங்க ஹயாத்தோடைய போல எவ்வளோ அத்தாட்சிகளை காட்டினான். கடைசியில சந்திரனையும் 2ஆக பிறந்து காட்டினான். அதை பார்த்தும் ஒரு கூட்டம் ஈமான் ஏற்றுக்கொள்ளல. அதை பார்த்தும் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. ஏன்னா அவங்களோட முடிவு அவங்க நரகவாசி. இன்னொரு கூட்டம் அல்லாஹ் சொர்க்கவாசின்னு முடிவு செஞ்சான். உலகத்துல அவங்கள பார்த்தா அடுத்தவங்க யோசிப்பாங்க, என்னப்பா இவர் செய்யறாரு, காலம் போற போக்குக்கு இவர் மார்க்கம் தீன் எதுலையோ பேத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்னென்னமோ சாதிக்கணும் என்று அவரை பார்த்து மக்கள் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா யாரு சொல்றதையும் இவர் தலைக்கு வாங்கிக்கொள்ள மாட்டார். இவர் தீன் தான் முக்கியம், மார்க்கம் தான் முக்கியம் என்று அவரை காலத்தை ஃபுல்லா அதிலே செலவழிப்பார். இவர் இதுக்கு அவர் லேசாக்கப்பட்டிருக்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே பதில் சொல்லிட்டான். அப்ப நாங்க வாழ்க்கையில பயப்படணும், ஏண்ட முடிவு என்னமோ தெரியும். அவர் சஹாபில சம்பவம் வருது. அவர் சக்கராத்துடைய ஹால்ல இருக்கிறாரு, நல்ல சிறந்த ஒரு சஹாபி. அவரை நலம் விசாரிக்கிறதுக்கு சஹாபாக்கள் வாரான். வந்து கேட்டாங்க, அவங்க அழுந்து கொண்டிருக்கிறான். கேட்டாங்க, நீங்க அழுவுறீங்க? நபியவங்க தான் சொல்லிக்கிறாங்களே ஹவுதுல் கௌசர்ல நபியவங்க உங்களைய சந்திக்கிறேன்னு சொல்லி. நான் சஹாபி கொஞ்சம் கூடிய மீசை வைக்கிறேன். நபியவங்க சொன்னாங்க, மீசையை கூடிய வைக்காம அதை கணக்கா வெட்டிக்கோங்க, அப்படியே மௌத்தா போற வரைக்கும் இருங்க, என்னைய ஹவுதுல் கௌசர்ல சந்திப்பீங்க. நபியவங்க சொல்லிக்கிறாங்களே உங்களுக்கு ஹவுதுல் கௌசர்ல சந்திப்பேன்னு சொல்லி. அப்ப ஏன் நீங்க அழுவுறீங்க? அந்த சஹாபி சொன்னாரு, நபி அவங்க சொன்னது உண்மை, ஆனா ஒரு ஹதீஸ் இருக்குது, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சொர்க்கம், இன்னொரு கூட்டத்தை நரகம் என்று முடிவு செஞ்சான். நான் எந்த கூட்டத்தை இருப்பேனோன்றது எனக்கு தெரியாது என்றதை சொல்லி அவர் சக்கராத்துடைய நேரம் அழுந்தார். அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க இந்த பயம் எங்களோட வாழ்க்கையில இருக்கோம். பொருளாதாரத்தை பத்தி, படிப்பை பத்தி, நாடு போற போக்கை பத்தி யோசிச்செல்லாம் எங்களுக்கு பயம் வருது. ஆனா எங்களோட உள்ளத்துல இந்த பயம் வருதா? எப்பயாவது வந்திருக்குதா? ஏன்னா கடைசி முடிவு என்ன ஆகுமோ தெரியாது. அந்த நேரம் அல்லாஹ் அப்படி ஒரு முடிவை செஞ்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முதுகில இருந்து தடாவி எல்லாரையும் எடுத்து எல்லாரையும் அல்லாஹ் தஆலா பரத்தி வச்சார் ஒரு மைதானம். இப்ப எல்லாரோடையும் அல்லாஹ் தஆலா பேசி அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்ட கேள்வி, அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே அவங்களோட ரப்பு. எல்லாருக்கும் பேசக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் கொடுத்தான். சில ரிவாயத்துல வருது, ஒவ்வொரு ரூஹுக்கும் அல்லாஹ் உயிர், அதாவது உடம்பையும் கொடுத்தான். இப்ப எல்லா ரூஹும் அல்லாஹ்வுக்கு முன்னால இருக்கு. அந்த டீம்ல ஃபிரௌனும் இருந்தான், காரூனும் இருந்தான், அபூ ஜஹலும் இருந்தான், சஹாபாக்களும் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தான். அலஸ்து பிரப்பிக்கும், எல்லா ரூஹும் சொல்லிச்சான், காலு பலா, ஓ நீ தான் எங்கட ரப்பு. யாருமே இதுக்கு மாற்றமான கருத்து சொல்லல. எல்லா ரூஹ்களையும் பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், இது எனக்கும் உங்களுக்கும் இடையில நடந்த ஒரு உடன்படிக்கை, இதுக்கு நீங்க சாட்சியா இருங்க. இந்த இடத்துல யாரும் வேற யாரும் இல்லை, நீங்க தான் சாட்சியா இருக்க. நீங்க கியாமத்துல பாவம் செஞ்சுட்டு எனக்கு மாறு செஞ்சுட்டு வந்து யாரும் சொல்லப்படா, என்ன உம்மா வாப்பா கிட்ட மார்க்கம் இருக்கல்ல, என்ன வாப்பா எனக்கு தொழுகைய சொல்லல, உம்மா என்னைய தீன்படி வளர்க்கல்ல, கணவன் என்னைய தொலை உடல்ல, என்ன பிள்ளைகளால எனக்கு நிம்மதி இல்லை, அது சொல்லி நான் தொழல என்று யாரும் காரணம் சொல்லவான். எல்லாம் ஒத்துக்கொண்டீங்களே நான் தான் ரப்பு என்று சொல்லி. என்ன எல்லாருக்கிட்டையும் அல்லாஹ் ஒரு உறுதிமானம் வாங்கி சொன்னா, நீங்க எல்லாம் இந்த உறுதிமானத்துக்கு, இந்த அஹதுக்கு சாட்சியாக இருக்கு. இதுக்கு நான் 7 வானத்தையும் 7 பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன், இதுக்கு நானும் சாட்சியாக இருக்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இதுக்கு சாட்சியாக ஆக்கிறேன் என்று எல்லா ரூஹுகளோடையும் அல்லாஹ் உடன்படிக்கை செஞ்சான். பிறகு அல்லாஹ் சொன்னானாம், நீங்க உலகத்துக்கு எல்லாரும் ஒரே அடியா போறல்ல, எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல போற, எனவே அவங்களுக்கு ஞாபகம் செய்யறதுக்கு நான் ரசூல்மார்களை உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருப்பேன். 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு வந்து அதுல ஒத்தர் கூட மாற்று கருத்து சொல்லல. நீ 4 இமாம்கள் இருந்தா 4 கருத்து. 1,24,000 நபிமார்கள் சொன்ன வார்த்தை உஅ்புதுல்லாஹ, எல்லாரும் அல்லாஹ்வை தான் வணங்குவோம் என்ற அந்த தஅவத்தை அன்றைக்கு செஞ்ச வாக்குறுதியை வந்து ஞாபகப்படுத்தினான். அல்லாஹ் சொன்னா, நான் என்ன வேதங்களை உலகத்துக்கு அனுப்புவேன். ரசூல்மார் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஞாபகம் செய்யறதுக்கு தௌராத், ஜபூர், இஞ்சில், குர்ஆன் என்று வேதங்களை அனுப்புவேன். அதை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், நாங்க அல்லாஹோட ஒரு வாக்குறுதி செஞ்சுட்டு வந்துட்டோம் என்று ஞாபகப்படுத்துறதுக்காக நான் வேதங்களை அனுப்பி கொண்டே இருப்பேன். அண்டையோட அந்த அல்லாஹுக்கும் எங்களுக்கும் நடந்த உடன்படிக்கை முடியுது. அதுக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு நபிமாரா வந்து 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 அப்படியே ஒரு காலம் எடுக்குது. நான் உலகத்துக்கு வாரத்துக்கு எத்தனையோ 1000 வருஷம் எடுத்துருச்சு. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான், உலகத்துக்கு ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து அல்லாஹ் எப்படி உலகத்துக்கு அனுப்பினான், அந்த உருவாக்கம் எப்படி உருவாகிச்சு. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ
ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فَتَبَارَكَ اللَّهُ أَحْسَنُ الْخَالِقِينَ. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுருக்கமா சொன்னான். ஆலமுல் அருவாஹ்ல இருந்து உலகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு வசீலா வேணுமே, ஒரு தொடர்பு வேணும். அதுதான் ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் முடிக்க வச்சு அவர்கள் மூலமாக அல்லாஹ் குழந்தையை உருவாக்குறான். ஒரு ஆணுடைய இந்திரியம் ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ளார வைத்து அங்க எப்படி ஒரு புல்ல உருவாகுது. இந்திரியம் இரத்த கட்டியாகாது, சத கட்டியாகாது, எலும்பு அதுக்கு மேல சதைகளை போத்தினோம். ஆச்சரியமான ஒரு படைப்பை நாங்க உருவாக்கினோம். ஒரு துளி தண்ணீர்ல இருந்து ஒரு மனித படைப்பு அல்லாஹ் உருவாக்கி காட்டும். ஆச்சரியமான ஒரு படைப்பு. ஒரு இருட்டுக்குள்ளால எந்த விதமான சூரிய வெளிச்சமும் இல்லை. அல்லாஹுடைய குதிரத்துக்கு ஆகப்பெரிய உதாரணம் தான் ஒரு ஒரு புள்ளையுடைய பிறப்பு. இப்ப அந்த புள்ள வெறிய வார நேரம் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஅ. இப்ப அந்த புள்ள வெளிய வார நேரம் அன்றைக்கு செஞ்ச ஒப்பந்தம் இருக்கே, அதை பத்தின எந்த ஞாபகமும் இல்லாம தான் வெளியே வருது. எந்த ஒரு அறிவும் இல்லாம ஒரு குழந்தை வெளியே வருது. உலகத்துக்கு வார நேரம் எந்த அறிவுமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், நான் தான் அந்த குழந்தைய வெளியாக்கி உலகத்துக்கு அனுப்பி வச்சேன். இப்ப உலகத்துக்கு வந்தா யாருக்கும் அந்த யோசனை இல்லை, அதை பத்தின எந்த ஃபிக்ரும் இல்லை. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்க வந்து இப்ப என்ன யோசனை எல்லாத்துக்கும்? உலகத்துல ஒரு நல்ல வயசு வந்த ஒரு பிள்ளையில இருந்து பிடிச்சி மூத்தா போறதுக்கு அண்ணா என்னன்றைய ஒரு அப்பா ஒன்று வரைக்கும் கேட்டா எல்லாருடையும் யோசனையும் டென்ஷனும் பிரச்சனையும் எங்க இருக்கு? எதுல இருக்கும்? அல்ஹாகுமுத் தகாசுர். எல்லாருடையும் பிரச்சனை சம்பாதிக்கிறேன். சின்ன ஒரு புள்ள ஏன் படிக்கிறாய்? படிச்சா நல்ல ஒரு ஜொப் ஒன்று எடுக்கலும், பதவி ஒன்று கிடைக்கும், நல்ல ஒரு போஸ்டுக்கு வரையலும். வந்து என்ன செய்ய போறாய்? சம்பாதிக்க போறாய். ஏன் சம்பாதிக்கிறாய்? என்ன கேள்வி இது? வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், செட்டில் ஆகணும் லைஃப்ல. ஒரு வயசாளி ஒத்தரா இருந்தாலும் அவருக்கும் ஆகரத்தை பத்தின பயம் இல்லை. அவரும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற வியாபாரத்தை நல்லா பார்த்துக்கோங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க, இப்படி தொழில் பண்ணுங்க, அப்படி வியாபாரம் செய்யுங்க என்று அவர்கிட்ட சிக்கலுமா இல்லை, உண்மையுமா இல்லை. அதான் குர்ஆன் சொல்லுது, அல்ஹாகுமுத் தகாசுர். உலகத்துல வந்த பிறகு நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகமே இல்லை. நீங்க என்னத்துக்கு துனியாவுக்கு வந்தீங்கன்றதே உங்களுக்கு தெரியும். என்னத்துக்கோ வந்துட்டு என்னமோ செஞ்சு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு வீடு கட்டுறது அது ஒரு பெரிய ஒரு யோசனை, அது பெரிய ஒரு பிரச்சனை. உங்களுக்கு வாகனம் வேணுமென்றது பெரிய ஒரு உங்களோட திட்டம். அது ஒவ்வொருத்தருடையும் திட்டங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆனா எல்லாருடையும் உலகத்துக்கு வந்த நோக்கம் அது வேற நோக்கம். அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினதே இல்லத்துக்கு அன்றைக்கு சொன்ன வாக்குறுதி இவன் உண்மையாக்குறானா இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு மாறி இருக்கீங்களா? ஒரு மனிதனுடைய அடிப்படையான விஷயமே உலகத்துல அவன் அல்லாஹ் எஜமான் என்றத ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் நிரூபிக்கிற ஒரு இடம் தான் தொழுகை. இஸ்லாம் ரெண்டையும் மறந்து பேசவும் இல்லை. எப்பயுமே நீங்க ஆகரத்துடைய சிந்தனையில் இருங்க, துனியாவை மறந்துடுங்க, துனியாவை பத்தி யோசிக்கவே வாரம் என்று பேசவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நான் சொல்றத நீ செய், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க செய்யுங்க, உங்களோட தேவைகளை நான் பூர்த்தி செய். ஒரு ஹதீஸ்ல வருது, நபி அவங்க சொல்றான், யார் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தையும் அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தையும் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குறாரோ அது ரெண்டுக்கும் இடப்பட்ட நேரத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். நம்பிக்கை இருக்கா? இந்த ஹதீஸை சொன்ன நம்பிக்கை வருதா? சுபஹுக்கு புறவுள்ள நேரம் தூங்குறதுக்கு வச்சுக்கிற நேரம். பாலை ஃபுல்லா வியாபாரம் செஞ்சுட்டு ராவைக்கும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தூங்குற நேரம், லேட்டாகவே தூங்குற. எனவே அந்த டைமை பிடிக்கிற சுபஹுக்கு போறோம். சிலவங்களோட ஹாலாத் எப்படின்னா சுபவும் இல்லாம தூக்கம்.
அவர் எலும்புற மனுஷனா அவர் எப்ப 8 மணி. பாருங்க, இன்னைக்கு காபிர்கள் நான் எல்லாரும் சொல்ற விஷயம் தான், அவங்களுக்கு அவ்வளோ பரக்கத் கிடைச்சிருக்குது, நாளுக்கு நாள் முன்னேறாங்க, சுபோக்கே வீட்டுல ஆம்பளை பொம்பளை புள்ள எல்லாமே எலும்பி அவங்களோட வணக்கங்களை சில நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு பாத்தில்ல உள்ளவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவனோட கடவுள் மேல். ஆனா ஹக்குல உண்மையில கண்ணு கூடாக எத்தனையோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நம்பிக்கை வருது. சுபகுடைய நேரம் அது அதுல போகுது, அசருடைய நேரம் பார்த்தா வியாபாரத்துல பேத்திக்கிட்டு. எந்த பள்ளிகள்லையும் உள்ள ஒரு விஷயம்தான், ஆக குறைஞ்ச ஆட்கள் வார அசருக்கு தான், வியாபாரம் ஃபுல் பிஸி. ஒருத்தர் உண்மையிலே நம்பி இந்த ஹதீஸ்ல ஈமான் வச்சு அவருடைய சுபகுடைய நேரத்தையும் அசருடைய நேரத்தையும் தீன்ல கழிப்பாரண்டா அவருடைய ரிஸ்க் அல்லாஹ் காலடி கொண்டு வந்து கொடுப்பான். இன்னைக்கு ரிஸ்கை தேட எவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, ரிஸ்க்குக்காக எவ்வளவு அலையிறோம். சஹாபாக்கள் முயற்சி செய்யலையா? அவங்க ரிஸ்க் அடையலையா? அவங்களுக்கு அவங்களோட துனியா லேசாக அமையலையா? எங்களைய விட எத்தனையோ மடங்கு சம்பாதிச்சான், துனியால எவ்வளவு விஷயங்கள் சாதிச்சான். இந்த தொழுகையுடைய விஷயத்துல சொல்ல வந்த நாக முக்கியமா, எங்களோட வாழ்க்கையுடைய துனியா ஆஹ்ராவுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் தஆலா தொழுகையில தான் வச்சிருக்கார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு ஆயத்துல, உலகத்துல வாழக்கூடிய மக்கள் தொழுகையுடைய விஷயத்துல 3 மாதிரி இருப்பாங்க, 3 விதமான ஆட்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். ஒரு கூட்ட உலகத்தில் இன்றைக்கும் வாழ்றாங்க. அவங்க என்னதான் நடந்தாலும் தொழுகையை மிஸ் பண்றதுல வாழ்க்கை. அது மயத்தூடா இருந்தாலும் சரி, நீங்க பார்த்துருப்பீங்க, கல்யாண ஊடா இருந்தாலும் சரி, ட்ரிப் போனாலும் சரி, அவர் தொழுகையில முச்சம் கவனமா இருப்பார். அது ஆண்கள்லையும் தான் பெண்கள்லையும் தான். தொழுகையில வாழ்க்கையில எப்பயுமே தொழுகை மிஸ் பண்றதில்ல, தொழுகையுடைய விஷயத்துல முச்சம் பேணுதலா இருப்பான். அல்லாஹ் சொல்றான், இவங்க தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்கார ஆட்கள். அந்த சொர்க்கத்தை அனந்தரமாக பெறக்கூடிய மக்கள் இவங்க தான். இன்னைக்கு தொழுகை ஒன்று மிஸ் ஆகுறண்டா அது யாருக்கும் பெரிய ஒரு விஷயமா பற்ற இல்லை. ஒரு புள்ள வியாபாரம் செய்யற ஒரு மகன் 1 லட்சம் சல்லிய காணமாகிட்டு வந்துட்டார். உம்மா எவ்வளவு பதறுவோம், அடே 1 லட்சம் காணமாகிட்டு வந்தீங்களேடா. வாப்பா எவ்வளவு டென்ஷன் ஆவார், எவ்வளவு கவலை வீட்டுல. ஒரு பொறுமதியான ஒரு பொருள் காணா போனா எவ்வளவு ஆத்திரம். புள்ளைய லட்சக்கணக்கு செலவழிச்சு படிக்க வச்சு புள்ள ஃபெயில் ஆகினா உம்மக்கு எவ்வளவு ஆத்திரம். ஏன் ஆத்திரம்? புள்ளோட எதிர்காலம் நாசமா போச்சு, செலவழிச்ச சல்லி வீண், செஞ்ச முயற்சிகள் வீண், இவன் என்ன பாடுபட போறானோ தெரியா, பெரிய ஒரு கவலை. அதை விட கவலைப்படணுமா ஒரு நேர வக்தி இல்லாம போகணும். அப்படி அவன் சொன்னாங்களே, ஒருத்தருக்கு ஒரு நேர தொழுகை தப்புறது எவ்வளோ லொஸ்டா, அவன் குடும்பம் ஃபுல்லா இல்லாம போயிட்டு, அவன் சல்லி ஃபுல்லா இல்லாம போயிட்டு, உலகத்துல எல்லாத்தையும் இழந்து நின்றா ஒருத்தர் எவ்வளோ பரிதாபமான மனுஷனோ அதை விட பரிதாபமா ஒரு வக்து தொழுகை இல்லாம போகுது, ஒரு வக்து தொழுகை இல்லாம போகுது. இன்னைக்கு எவ்வளவு பேர் எங்கட வீட்டுல இருக்கிறாங்க, நிறைய தாய்மார் நினைக்கிறாங்க எங்கட பொறுப்பு இந்த கணவன்மாருக்கு ஆக்கி போடுறதும் அவங்களோட உடுப்புகளை கழுவி போடுறதும் இந்த புள்ள குட்டிய அவங்களோட விஷயங்களை பார்க்கறதும். துனியாலையும் கஷ்டம், நாளைக்கு மௌத்துக்கு போறவும் கஷ்டம். ஒரு பெண் படுற மாதிரி கஷ்டம் உலகத்துல யாருமே படுறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவனோட இணைச்சி தாய பேசுகிறான். அல்லாஹ் சக்கராத்துடைய வருத்தத்தை பத்தி பேசாத அளவுக்கு பிரசவத்தினுடைய வருத்தத்தை அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன். அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் அவனோட உம்மாக்கும் வாப்பாக்கும் நீ நன்றி செலுத்து நல்ல குர்ஆன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய அந்தஸ்தை தாக்கி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமதி தான் ஒரு தாய் என்று சொல்றாங்க. ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு மனிதர் அவனோட உம்மாவை தலைக்கு மேல வச்சுக்கொண்டு தவாஃப் செய்யறார். நிறைய கேட்பீங்க. தவாஃப் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொன்னாரு அப்துல்லா இப்னு உமரை பார்த்து,
என்ன தாயை நீங்க பார்த்துருப்பீங்க, முச்சம் சிரமப்பட்டு என்னை கழுத்துக்கு மேல வச்சு தவாப் செஞ்சு கொண்டிருங்க. பாத்தீங்களா? ஓ பார்த்தேன். நான் இந்த ஒரு செயலை செஞ்சு என் தாயுடைய ஹக்க நிறைவேற்றேலுமா, நிறைவேற்றியவனாக மாறுவேனான்னு கேட்டான். சொன்னாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உன்னை உள்ளத்தை தொட்டு சொல்லு, நீ செஞ்சது பெரிய ஒரு சேவை தான், பெரிய ஒரு வேலை தான். ஆனா உன்னோட உள்ளத்துல எப்பயாவது ஒரு தடவையாவது உனக்கு வரலையா, இவங்க எப்ப மௌத்தா போவாங்களோ தெரியாது. அது சொல்றாங்க, நல்லா பார்த்தவங்களே சொல்றாங்க, நல்ல மதுரை தும்மா மௌத்தா போனது அவ்வளோ கஷ்டம், அவங்களுக்கு ஏலாம். நீண்ட இடத்துல அவங்களுக்கு சிறுநீருடைய தேவை ஏற்படுது, பல நோய் அவங்களுக்கு. மௌத்தா போனது நல்ல. உன் உள்ளத்தை அந்த சிந்தனை எப்பயாவது வந்திருக்கா? சொன்னார், ஓ வந்திருக்கு. உன்னை தாய் உன்னைய வளர்க்கிற நேரம் சின்னத்தை நீ இப்படிதான் இருந்தாய். ஆனா அவ உன்னைய வளர்க்கிற நேரம் என்ன புள்ள எப்ப வளருமோ என்று யோசிச்சு வளர்த்தான். ஆனா நீ அவரை பார்க்கிற நேரம் என்ன யோசிக்கிறாய், இவ எப்ப மூத்தா போவோ தெரியாது. எனவே தாயுடைய அந்த இதுக்கு முன்னால உன்னை எந்த தியாகமும் கிட்டையும் வைக்கிறான்னு சொன்ன. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மதிப்பை தான் இந்த மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்கு, தாய்மாருக்கு கொடுக்கு. இந்த தாய்மார் இன்னைக்கு தவறான சில விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கிறான். அவங்களோட கடமை இல்லாத விஷயங்களை மார்க்கத்துல எங்கேயும் கடமை இல்லை. கணவனுக்கு ஆக்கி போடணும், ஊட கூட்டணும், கணவன் புள்ளைய வளர்க்கணும் என்றது கடமையான விஷயம் இல்லை. அவங்க மேல் மிச்சமாக கணவனுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத், ஒரு பணிவிட, அந்த விஷயத்துல கவனம் செலுத்துறவங்க கணவன் மார்க்கம் அதை பேசுறாங்க. கணவன் தொழாம வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறார். மகன் அவருக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மகண்ட முடி என்ன, அவருடைய தொழுகை என்ன, அவருடைய உடுப்பு என்ன, அவர் பார்க்கிற காட்சி என்ன, இதை சொல்றதுக்கு அந்த உமாக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை, அந்த யோசனையும் இல்லை, அந்த கவலையும் இல்லை உமா. ஆனா அதே மகன் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தா அந்த தாய் எவ்வளவு ஆத்திரப்படுறான், அவ எவ்வளவு கவலைப்படுறா, எவ்வளவு அழுகுறா. நரகத்துக்குரிய ஒரு பிள்ளைய அவ வீட்டுல வளர்த்து கொண்டிருக்கிறான். நாளைக்கு அவங்க மூத்தா போனா அந்த பிள்ளையால இந்த உண்மைக்கு எந்த லாபமும் இல்லை. நீ சமூகத்தை பாக்குற பிள்ளைய படிக்க வச்சு வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுத்து வாகனம் ஊடு எல்லாம் கொடுத்தான். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளையர் உலகத்துல வாழ்றாங்க, எந்த ஒன்றும் இல்லாம இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறாங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. மார்க்கத்தையும் சேர்த்து கொடுத்திருந்தா அந்த சொத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கும், அந்த புள்ளையுடைய கௌரவமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும், அந்த புள்ள உம்மா அப்புக்கு துவா செய்யற புள்ளையாகவும் மாறி. எனவே எல்லா விஷயத்தையும் செய்ய முன்னுக்கு தாய்மாருக்கு அல்லாஹ் ஆக பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க, ஆக பெரிய பொறுப்பு. இந்த குழந்தைகள், இந்த கணவன், இவர்களுக்கு நாங்க எங்கட, அதாவது நாங்களும் தொழுகையாளியாக மாறி அவங்களுக்கும் இந்த விஷயங்களை நாங்க சொல்லிக் கொடுப்போம். ஒரு பெண்ணால சாதிக்காத விஷயம் ஒன்றுமே இல்லை. வீட்டுல ஒரு சாமான் தேவைண்டா, ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும் வேண்டா, சஹாபாக்கள்ல பெண்கள்ல இருந்தே அந்த திறமை வந்திருக்கு, நபிமாருடைய மனைவிமார்கிட்டே அந்த திறமை இருந்திருக்கு, அந்த திறமை எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. அதை விட திறமை இருக்கணும், இந்த குடும்பம் தீன்தாரியான குடும்பமா மாறும். அதான் சொல்றானே, சொர்க்கத்துல குடும்பம் குடும்பமா சந்தோஷமா இருப்பான். குடும்பத்துல எல்லாரும் சொர்க்கத்துல இருக்கிறாங்க, ஏண்ட கணவன் மட்டும் இல்லை, ஏண்ட மகள் மட்டும் இல்லை, ஏண்ட மகன் மட்டும் இல்லை. எப்படி இருக்கு? எனவே தாய்மார்ட ஆக பெரிய பொறுப்பு இந்த குழந்தைகளை வளர்க்கிறதோட சேர்த்து அந்த குழந்தையையும் அந்த கணவனையும் தொழுகையாளியா மாற்றும். அப்பதான் சொர்க்கத்துல ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துல சந்தோஷமாக குடும்பமாக இருக்கலாம். அல்லாஹ் இரண்டாவது கூடத்தை சொல்றான் தொழுகையில விஷயத்துல, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இவங்க தொழுவாங்க தான், ஆனா இவங்களோட தொழுகையால எந்த பிரயோசனமும் இல்லை. சொல்லுவாங்க பாத்தீங்க, 2 நிமிஷத்துல தொழுகைக்கு வந்துவார் 4 ரக்காத். லோஹருடைய தொழுகை அவர் தொழுகிற அசருக்கு பாங்க சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன். சில நேரம் மகரிவையும் இஷாவையும் சேர்த்து இஷாக்கு புறத்தான் தொழுவார். சுபகுடைய தொழுகை தொழுகிறார் 7 மணிக்கு. தொழுகையில வந்து தக்பீர் கேட்டினாலும் ஒரு சூச்சை போட்டு ஓஃப் பண்ற மாதிரி தான், வாஷிங் மிஷின் போட்டு ஓஃப் பண்ற மாதிரி தான். டைமர்ல 5 நிமிஷத்துல அப்படியே சுத்தி முடிச்சு.
தொழுகையில எந்த விதமான ஃபாயிதாவும் இல்லை. தொழுகையில இறையச்சம் இல்லை, அதுல ஒரு சிந்தனை இல்லை, கடமைக்காக தொழுட்டு போறோம். இவங்களுக்கு குர்ஆன் சொல்லுது ஃபவைலுல் லில் முஸல்லீன், இந்த தொழுகையாளிகளுக்கு வைல் என்ற நரகம் இல்லை. வைல் என்ற லேசிப்பட்ட நரகம் இல்லை. வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அந்த நரகம் யாருக்குரிய நரகம் என்றா கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்யறாங்க ஆட்கள். 1 கிலோ போட வேண்டிய இடத்துல 10 கிராம் 15 கிராம் குறைச்சு போடுறான். இப்படியாப்பட்ட அநியாயம் செய்யக்கூடிய ஆட்களுடைய நரகம் தானாம் வைல் என்ற நரகம். அந்த நரகத்துல தொழுகையில பொடுப்போக்கு செய்கிறவர் பேர் சேருவார். இது 2வது கூட்டம். குர்ஆன் சொல்லுது 3வது ஒரு தொழுகையாளி, தொழுகை விஷயத்துல 3வது கூட்டம். நரகவாசிகள்கிட்ட பேத்து கேட்பாங்களாம், மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்துக்கு ஏன் வந்தீங்க, இந்த நரகத்துக்கு வாரத்துக்குரிய காரணம் என்ன என்று கேட்கிற நேரம் அவன் சொல்லுவாங்களாம், லம் நகு மினல் முஸல்லி, உலகத்துல எங்களோட குடும்பத்துல தொழுகை இருக்கிறது, நாங்க தொழல. யார் வாப்பா கிட்ட தொழுகை இல்லை, புள்ளைகிட்ட தொழுகை இல்லை, சில நேரம் உம்மகிட்ட தொழுகை இல்லை. இந்த தொழுகை இல்லாத பாவம் தான் இன்னைக்கு சக்கர் என்ற ஆக கொடிய நரகத்துக்கு வர வேண்டிய ஆயிடுச்சு. எனவே அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு உலகத்துல வந்திருக்கிறோம். பெரிய ஒரு வாக்குறுதியோட உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து இந்த வாழ்க்கை துனியாவை பத்தி கவலைப்படுற வாழ்க்கை இல்லை, துனியாவை ஃபிக்ர் பண்ற வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை எங்கட ஆகிரத்தை சம்பாதிக்கிற வாழ்க்கை. அதுல ஆக முக்கியமானதுதான் எங்கட குடும்பத்துல எல்லாருமே தொழுகையாளியாக மாறும். அதே போல் அல்லாஹு தாலா ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்றதை சொல்லிக்கிறார். ஆண்களோட சேர்ந்து இஸ்லாத்துல ஆக பெரிய ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு. எல்லாரையும் மாறி துனியாதாரி பெண்கள் வாழ்ற மாதிரி முஸ்லிமான பெண்களுக்கு வாழலாம். ஒரு பெண் எப்படி நடக்கணும், ஒரு பெண் எப்படி பேசணும், ஒரு பெண் எப்படி பிரயாணம் போகணும், ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணுடைய சட்டம் அது ஆகப்பெரிய ஒரு சட்டம். ஏனென்றா இஸ்லாத்துக்கு பெண்கள் என்றது ஆக முக்கியமான ஒரு பாட். ஒரு குடும்பத்துல ஒரு பெண் சீரான ஒரு பெண்ணாக இருந்தா, அவ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தா, அந்த முழு குடும்பமும் சிறந்த ஒரு குடும்பமாக மாறும். அந்த பெண் சீர்கெட்டு போய்த்தா அந்த முழு சமூகமுமே ஒரு மோசமான சமூகமா போய்க்கும். எனவே அல்லாஹு தாலா பெண்களுக்கு சில வரையறைகளை வச்சிருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல உலகத்துல ஆக சிறந்த பெண்கள் தான் நபியோட மனைவிமார், உம்மஹாத்துல் முஃமினீன். பெண்கள் ஆக சிறந்தவங்க. அதே போல ஆண்கள் ஆக சிறந்தவங்க வாழ்ந்த காலம் தான் நபியோட காலம், சஹாபாக்கள். ஆண்கள் ஆக சிறந்தவங்க, பெண்கள் ஆக சிறந்தவங்க. அந்த காலத்துல அல்லாஹ் போட்ட ஒரு சட்டம் தான், பெண்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க அந்நிய ஆண்களோட ஒரு விஷயத்தை பேசுறண்டா, ஒரு தேவையான ஒரு விஷயத்தை பேசுறண்டா, ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். சஹாபாக்களோட பெண்கள், சஹாபாக்கள் பேசி நபியோட மனைவிமாரோட பேசுறண்டா எப்படி பேசணும்? ஒரு திரைக்கு பின்னால இருந்து தான் பேசணும். 2 பேர்ட்ட உள்ளமும் ஆக சிறந்த உள்ளங்கள் தான். 2 பேர்ட்ட உள்ளங்களும் ஆக சிறந்த உள்ளங்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் சொன்னான், நீங்க நபியோட மனைவிமாரோட பேசுறதாக இருந்தா ஒரு திரைக்கு பின்னால இருந்து பேசுங்க, திரைக்கு வெளியே பேசி பேசுறாங்க. நீங்க எத்தனையோ தாய்மார் சர்வ சாதாரணமா எத்தனையோ ஆண்களோட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு ஹராமான ஒரு செயல். சஹாபாக்களுக்கே அல்லாஹ் சொன்னான். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா, சஃப்ல தொழுற நேரம் நபியோட காலத்துல ஆரம்பத்துல சஹாபாக்கள் ஆண்கள் தொழுவாங்க, பின்னால பெண்கள் தொழுவாங்க. அதுதான் முறை. முந்தி காலங்கள். இப்ப மாதிரி 2க்கு பிரிச்சு தொழுவிக்கிறது இல்லை. அந்த நேரம் சொன்னாங்க, ஆண்கள்ல சஃப்ல ஆக கெட்ட சஃப் என்ன சஃப்னா கடைசி சஃப் என்று சொன்னான். ஆக கெட்ட சஃப். பெண்கள்ல சஃப்ல ஆக கெட்ட சஃப் 1வது சஃப் என்று சொன்னான். என்ன காரணம்? அன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நெருக்கம் உண்டாவது. தொழுகையிலையா இருந்தாலும் ஆண்கள சஃப் முடியுது, பெண்களுடைய சஃப் ஆரம்பிக்குது. எனவே ஆண்களுக்கு சிறந்த சஃப் 1வது சஃப், பெண்களுக்கு சிறந்தது கடைசி சஃப் என்று சொன்னான். அந்த அளவுக்கு ஒரு சஃப்புடைய விஷயத்திலே மார்க்கம் பேசுறேன்டா, ஒரு அந்நிய ஆணோட ஒரு பெண்ணுக்கு எப்படி பேசுது?
தொழுகையில இமாம் தொழுவிக்கிறார், இமாமுக்கு ஒரு பிழை வந்தா பின்னு கொள்ளவங்க சத்தம் போட்டு சுபஹானல்லாஹ்னு சொல்லுவான். அதே பெண்கள்